தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆடு போட்டு இப்பெல்லாம் அது நடப்பயணத்துக்குலாம் ஆள் இல்லை, தண்ணியும் ஊற்றுறது இல்லை. அப்போ நடந்து போகிறவங்களுக்காக அங்கே தண்ணி ஊற்று எல்லாருமே காட்டு கரைக்கு போனாங்க. நடப்பயணத்துக்கு காடு கரைக்கு போகிறவங்க நடப்பயணம் நடந்து போச்சு சொன்னால் அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு தண்ணி மோர் பானகம் கம்மங்கூழ் இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போதாங்க நாகரிக காலம் ஆனோடனே நடக்கிறதுக்கு ஆள் இல்லை. நடக்கிறோமா ஏறினா வண்டி இறங்கினா வண்டி தான். 12 மணிக்கு பூஜாவும் கொஞ்சம் நடந்தாலே எல்லாம் கை கால் வலி இருக்குது. சாப்பிட்டு போகலாம் வந்தால் சாப்பாடு வந்து வந்தால் பூஜை கொஞ்ச நேரத்தில் வந்துடும். தொலையூருக்கு ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். சரி எப்போவுமே பார்ப்பேன், இது சாத்தியே இருக்கும், இது என்னடா அப்படின்னு. மூடி தாப்பா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு யாராவது வந்து தொடர்ந்து பார்த்தா பார்ப்பாங்க. மூடி இருக்கிற காலகட்டம் ஒரு 20 வருஷமா கூட தான். 20-25 வருஷம் வரும். அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி அதான் தண்ணி ஊற்றுறாங்க. கேணி பின்னாடி இருக்கு தண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் வாலி கவுல் போட்டு இறச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு சம்பளத்தை கொடுத்து இதில் பானை வச்சு ஊற்றுவாங்க. 10-20 தண்ணி குடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வந்து அம்மானா தான் 2-3 பானை வச்சுருப்பாங்க, குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேணும்னா உடனே ஆளுக்கு போட்டு இறச்சிட்டு போவாங்க. பின்னாடி கிணறு இருக்குது. இன்னைக்கு மோட்டர் இருந்தால் அதை செய்யறதுக்கு ஆள் இல்லை. செஞ்சாலும் அதை வாங்கிட்டு போட்டு ஆடு மாடே தண்ணி குடிக்கிற அளவுக்கு தொட்டி பின்னாடி நீர் ஊற்றி வைப்பாங்க. ஆடு மாடு வகலங்க காவா மாதிரி கட்டி அதில் தண்ணி விட்டுருவாங்க. நிறைய தண்ணி இருக்கும் மோட்ரு வழியா. மத்தியானத்துக்கு ஆடு எல்லாம் கொண்டாந்து விட்டு ஆடு மாடு தண்ணி குடிக்கும். ஸ்டேஷனுக்கே ஒரு தண்ணி பந்தம் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சதில் கூட விசேஷம். ஆமாம், ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மண் இதுமாரி அந்த பழைய ரைஸ் மில். வாங்கப்பா பார்க்கலாம். அது உள்ள இன்னும் பூஜை நடக்கல. இல்லை சுற்றி பார்க்கலான்னு சும்மா பார்க்கணும். சரி பார்த்த வரேன். யாராவது இல்லை, துறையூருக்கு ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். தர்மங்கலத்தில் அந்த ராஜான்னு ஒரு பையன் ஆட்டோ வச்சு ஓட்டுது தெரியுமா? ராஜா அங்கே ராஜா கடை வச்சிருக்காருல, அவரு தான் தெரியும். ஆட்டோ வச்சு தெரிலமா அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னு. மணியம்பட்டியில் ஒரு ஆள் ஓட்டுறாரு, இவர் தனுஷுன்னு. ராஜா மணி அண்ணன் தம்பி. சரி சரி பாருங்க வரேன்.